போனி வந்துட்டு உண்மையாவே டோஷி டோஷி நோமி டபுள் ஃப்ரூட்டை தான் சாப்பிட்டாதா? அப்படி இல்லாட்டி வந்துட்டு சன் காட் நிக்காவோட ஃப்ரூட்டோ இல்லாட்டி காப்பி ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுக்காரான்னு தெரிலங்க. ஏன்னா இந்த சாப்டரில் வந்துட்டு போனி பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு நமக்கே சந்தேகம் தான் வருது. உண்மையாகவே வந்துட்டு போனி வந்துட்டு டோஷி நோமி தான் சாப்பிட்டுருக்காளான்ற மாதிரி. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு சாப்டர் 1118 வந்துட்டு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பாயிலர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட நேம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஐ எம் ஃப்ரீ. சாப்டர் வந்துட்டு இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வந்துட்டு போன சாப்டரில் வந்துட்டு வார்க்கரி வந்துட்டு அந்த ஜெயின்ட் ரோபோட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருப்பான் தெரியுமா? அங்கேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜெயின்ட் ரோபோட்டை வந்துட்டு வார்க்கரி அட்டாக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ப்ராட்காஸ்ட் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஜெயின்ட் ரோபோட் வந்துட்டு வார்க்கரியோட அட்டாக்னால வந்துட்டு இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டுருக்குது. அப்போது வந்துட்டு இந்த பீப்புள் 1-2 பேரோட ரியாக்ஷனை காமிக்கிறாங்க. யாருன்னா வந்துட்டு இந்த ரெபெக்கா, லியோ இவங்களோட வந்துட்டு காமிக்கிறாங்க சாப்டரில். அப்படியே வந்துட்டு இப்போது இந்த 5 எல்டர்ஸ் வந்துட்டு இப்போது வேகா பங்கோட மெசேஜை ஸ்டாப் பண்ணனால வந்துட்டு அடுத்த டார்கெட் வந்துட்டு அட்லஸையும் லில்லித்தையும் வந்துட்டு வைக்கிறாங்க. அவங்கள கேப்சர் பண்ணவங்கிறது தான் வந்துட்டு அந்த 5 எல்டர்ஸோட அடுத்த டார்கெட்டுன்ற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன கவனிக்கணும்னா வந்துட்டு அட்லஸ் வந்துட்டு எங்கே இருக்கானா வந்துட்டு சாந்தி கூட இருக்கா. அப்போது இவங்களோட டார்கெட் வந்துட்டு அட்லஸாக இருக்குன்னா வந்துட்டு சாந்தி வந்துட்டு ஏதோ ஒரு எல்டரோட வந்துட்டு சண்டை போட போகிறேன். இன்னும் வர சாப்டரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சாந்திக்கும் ஏதோ ஒரு எல்டருக்கும் வந்துட்டு ஒரு ஃபைட் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு அடுத்து மார்ஸை காமிக்கிறாங்க. மார்ஸ் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இப்போது எல்பாஃப் ஷிப் தப்பிச்சுன்னு தெரியுமா? அந்த எல்பாஃப் ஷிப் தப்பிக்க விடாமல் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு அட்டாக் பண்ணுறான் மார்ஸ். வந்துட்டு மார்ஸ் பண்ண அட்டாக்ல வந்துட்டு ஜெயின்ஸால் வந்துட்டு அதை வந்துட்டு தாக்கே பிடிக்க முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அதே மாதிரி வந்துட்டு யாராவது இன்கேஸ் இந்த ஸ்பாய்லர் படுத்திருந்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பாய்லரில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா வந்துட்டு லூஃபி வந்துட்டு நிக்காவாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான். அதை பார்த்துட்டு வந்துட்டு போனி வந்துட்டு லூஃபி வந்துட்டு என்கரேஜ் பண்ணனால வந்துட்டு போனியும் வந்துட்டு நிக்காவாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். சாப்டரில் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்கன்னா வந்துட்டு போனியே வந்துட்டு தனியாக வந்துட்டு நிக்காவோட ஃபார்முக்கு வந்துட்டு போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா வந்துட்டு லூஃபி வந்துட்டு நிக்கா ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு போனியும் அதை பார்த்துட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாள் நிக்கா ஃபார்முக்கு. அதே மாதிரி வந்துட்டு வேகா பங்கோட மெசேஜ் வந்துட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வந்துட்டு போயிருக்கும். அதில் வந்துட்டு தி நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ப்ராட்காஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிட்டு வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு தி நேம்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜெயின்ட் ரோபோட் வந்துட்டு இந்த நிக்கா லூஃபி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான் தெரியுமா? ஸோ அந்த நிக்காவோட சென்ஸை வந்துட்டு பண்ணிவிட்டு அழுதுன்ட்டே வந்துட்டு இட் இஸ் ஹியர்ன்ற மாதிரி வந்துட்டு அந்த ஜெயின்ட் ரோபோட் சொல்லி முடிக்கிறான். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இதுதான் நடந்தது. என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஜெயின்ட் ரோபோட் வந்துட்டு சீக்குள்ளே சிங்க் ஆகிட்டு இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த 5 எல்டர்ஸோட அடுத்த டார்கெட் வந்துட்டு அட்லஸும் லில்லித்தும் தான். மார்ஸ் வந்துட்டு ஜெயின்ஸோட ஷிப்பை வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு லூஃபி வந்துட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு கியர் 5 ஃபார்முக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். அதை பார்த்து வந்துட்டு போனியும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் கியர் 5 நிக்கா ஃபார்ம் மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு வேகா பங்கோட மெசேஜ் வந்துட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் திரும்பி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கும் இந்த வார்க்கரியோட அட்டாக் அப்புறமாவும். அந்த ஒரு செகண்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பானா வந்துட்டு தி நேம்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். தி நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டியோடது தான் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு நினைக்கிறேன் அந்த வேகா பங்க்கு. அப்படியே வந்துட்டு மெசேஜ் ஸ்டாப் ஆகிடுது. லூஃபியோட வந்துட்டு நிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு ஜெயின்ட் ரோபோட் வந்துட்டு சென்ஸ் பண்ணுது. இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நடந்தது. ஃபுல் ஸ்பாயிலர் இன்னும் வரல. இன்னும் 2-3 நாளில் வந்துடும். மாங்காவும் இன்னும் 4 டேஸில் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த சாப்டரில் நடந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.